பேரோங்கு கச்சியப்ப முனிவரதம் திருவடிகள் பேணி வாழ்வா கச்சியப்ப முனிவரதம் திருவடிகள் பேணி வாழ்வாம். திருச்சிற்றம்பலம். சிவாயம். கங்கையும் பணிகள் திங்களும் தங்குடையும் முக்கணும் தாதை தானுத்த மின்மலர் கையங்குசபாசம் அணிந்து வெப்புயிர்த்து ஆரணங்கண்மையில் உணர்த்தி வெங்கலி முழுதும் துமித்தருள் பட்டி விநாயகன் சேவடி பணிவாம். திருச்சிற்றம்பலம். பெரியார் பெருமக்களுக்கு வணக்கம். எல்லாம் வல்ல சிவகாமி அம்மை உடனாகிய அம்பலமான பெருமானது திருவருட் பெருங்கருணையினாலும் அருவான்மும்மை நாயன்மார்களது குருவருளினாலும் கச்சியப்ப முனிவர் அருளி செய்த பேரூர் புராணத்தை சிந்திக்கக்கூடிய மிகப்பெரிய சிவபுண்ணியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். அந்த புண்ணியத்தை கருணையோடு வழங்கியருளிக திருவருளையும் குருவருளையும் போற்றி கேட்டு சிவபுண்ணியம் பெறுகிற தொண்டர்களின் திருவடிகளையும் சிறமேல் கொண்டு மனம் மொழி மெய்களாலே வணங்கி வருகிறார். அன்பர்களே, பேரூர் புராணத்திலே 19வது படலம் பள்ளு படலம் என்கிற பகுதியை பள்ளு படலத்திலே இறைவன் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு பேரூரிலே முத்திப்பேற்றை வழங்குகிற தலம். நீங்கள் கேட்கிற பொன்னை இங்கே தர முடியாது, அந்த பொன்னை பிற தலங்களிலே தருகிறோம். மேலும் சேரமான் பெருமாள் நாயனாருக்கு உம்மை பற்றி முன்பே சொல்லி இருக்கிறோம் என்று சொல்லி சிவபெருமானே பேரூர் பெருமானே கூறியதாக கச்சியப்ப முனிவர் அழகாக பாடுகிறார். இறைவனிடம் விடைபெற்றுக் கொண்டு பல திருத்தலங்களில் போய் வழிபட்டார். கடைசியில சேரமான் பெருமாள் நாயனாருடைய நட்பு அவருக்கு கிடைக்கிறது. அவரிடத்திலே பல பொருட்களை பெற்றுக்கொண்டு திருவாரூர் போகிறார். திருவாரூர்ல போகிற பொழுது பேரூர் பெருமானிடத்திலே சேரமான் பெருமாள் நாயனார் கொடுத்த செல்வத்தை எல்லாம் சொல்லியோ காட்டாமலோ சென்று விட்டார் போல இருக்கிறது. அதனால் திருமுருகன் பூண்டியில எல்லா செல்வத்தையும் இறைவன் பூதகணங்களை விட்டு எடுத்துக்கொண்டார். பிறகு பெருமான் மிகுந்த மன வருத்தத்தோடு திருமுருகன் பூண்டி பெருமானிடத்துல பதிகம் பாடிக்கொண்டே அங்க போகிறார். ஒடுக வெஞ்சிலை வடுக வேடுவர் வரவலாமை சொல்லி திடுகுமுட்டன குத்தி கூரை கொண்டு ஆரலைக்கும் இடம் முடுகனாரிய வடுகர்வாள் முருகன் பூண்டி மாநகர்வாய் இடுகு நுண்ணடை மங்கை தன்னோடும் எத்துக்குந்திருந்தீர் எம்பிரானீரே என்று ஒரு அழகான திருப்பதிகம் பாடுகிறார். அப்படி பாடிய உடனே பெருமான் எல்லாவற்றையும் கொடுத்தார். அது 62வது திருப்பாடல்ல ஆதிபுரத்து ரசத மன்றிடை நடிக்கும் பிரான் ரசத மன்றிடை நடிக்கும் பிரான் தான் முன் அருளி செய்த நீதியினை உணர்ந்து அடுத்து
பொற்பரிசு உரையாமை நீங்க கண்டோ. எதனால பூதகணங்களை விட்டு அவர் எடுத்தார் என்று காரணம் தெரியவில்லை. ஆனால் கச்சியப்ப முனிவர் என்ன சொல்லுகிறார்? சேரமான் பெருமாள் நாயனாரிடத்திலே பெற்ற அந்த மிகுதியான நிதி குவியல்களை பேரூர் இறைவனிடத்திலே கூறாமல் செல்லும் தன்மையை கண்டோ என்னவோ தெரியவில்லை. அவர் என்ன செய்தார்? பூதர் தமை விட பூதங்களை எல்லாம் அழைச்சார். அழைத்து அந்த சேரமான் பெருமாள் நாயனார் கொடுத்துட்டு வந்த பொருளை எல்லாம் எடுத்துட்டு போயிட்டார். வேடராய் கவர்ந்து எல்லா பூதகணங்களும் வந்து அந்த நிதி குவியை முழுமையாக கவர்ந்து சென்று விட்டன. அன்னவர் மறைய பொருள்கள் எல்லாம் காதலொடும் திருமுருகன் பூண்டியில் பெற்றே. பிறகு திருமுருகன் பூண்டியில போய் ஒரு பதிகம் பாடுகிறார். அந்த திருப்பதியத்தினுடைய விண்ணப்பத்தால் எல்லா பொருளையும் சாமி கொடுக்கிறார். திருமுருகன் பூண்டியில் பொருள்கள் எல்லாம் காதலோடும் பெற்று ஆரூர் போய் கலந்து வாழ்ந்தார். திருவாரூர்ல போய் பறவை நாச்சியாரோடு கலந்து வாழ்ந்தார்கள் என்று கடைசியா சிந்தித்தோம். பிறகு அடுத்த திருப்பாடல்ல மறுபலர் சேரலர் பெருமான் மலை நாட்டுக்கு ஏவுவார் பழமார் கொங்கின் நறுதுரை தன் மலர் பொய்கை மருங்கெடுத்த புக்கொழியூர் மணிப்பொன் வீதி உருமளவில் ஒரு மனை மங்கலமும் ஒரு மனையில் அழுகையும் அங்காக பெரும் இவை என்னென்ன வினவினார். வினவினார்க்கு அறிந்தோர் பேசலுற்றார். மீண்டும் சேரமான் பெருமானை காணும் பொருட்டு திருவாரூரிலே இருந்து நம்பி ஆரூரர் சேர நாட்டுக்கு புறப்பட்டார். அப்படி செல்லுகிற பொழுது நல்ல வளம் பொருந்திய கொங்கு நாடு, வளமார் கொங்கு, நல்ல தொடர்பாருங்க, வளம் பொருந்திய கொங்கு நாடு. பழமார் கொங்கின் நறு விரை தன் மலர் பொய்கை மருங்கெடுத்த புக்குழியோர், நல்ல மலர்கள் பூத்து கொடுங்கக்கூடிய பொய்கை. அந்த பொய்கைக்கு பக்கத்துல இருப்பது திருப்புக்குழியோர். அவிநாசி திருத்தலத்துக்கு பெயர் புக்குழியோர். தேவர்கள் எல்லாம் இறைவனிடத்திலே புகுந்து ஒளிந்து கொண்டதால் அதற்கு புக்குழியூர் என்று பெயர். புக்குழியூர் சுவாமி பெயர் அவிநாசியப்பர். அரிய பொருளே அவிநாசியப்பா என்று மணிவாசகர் பாடுகிறார். இப்பொழுது சுவாமி பெயர் ஊருக்கு ஆயிடுச்சு, அவிநாசின்னு பேர். சாமி பெயர் அவிநாசியப்பர் தான். மணி புக்குள் வளமார்கொங்கின் நறுவரை தன் மலர் பொய்கை மருங்கெடுத்த புக்கொழியோர் மணிப்பொன் வீதி. அந்த அழகான வீதியிலே அவர் சொல்லுகிறார். அப்படி சொல்லுகிற பொழுது ஒரு மளவில் அந்த வீதியில போய் கொண்டிருக்கிற பொழுது ஒரு மனை மங்களமும் ஒரு மனையில் அழுகையும். அந்த வீதியில போகிறார். ஒரு வீட்டுல மங்கள ஒலி கேட்டது, ஒரு வீட்டுல அழுகை ஒலி கேட்டது. அப்படி ரெண்டு ஒலியும் அங்காக பெரும் இவை என்னென்ன. அங்க இருக்கிறவங்களை பார்த்து கேட்டார், இந்த வீட்டுல மங்கள ஒலி சத்தம் கேட்கிறது, அந்த வீட்டுல அழுகை ஒலி சத்தம் கேட்கிறது, இந்த ரெண்டுக்கு என்ன காரணம் என்று அங்க வினவுகிறார். ஒரு மனையில் ஒரு மனை மங்களம் ஒரு மனையில் அழுகையும் அங்காக பெரும் இவை என்ன வினவினார் என்று அங்க வினவினார். அறிந்தோர் பேசலுற்றனர். இவர் கேட்ட விண்ணப்பத்திற்கு அங்கே இருப்பவர்கள் அழகாக பதில் சொல்லுகிறார்கள். இருவர் மங்கையர்
மாலினி கமாலினி என்பார். மாலினி கமாலி என்ற இரு மகளிர்கள் கருணாம்பிகை அம்மனுடைய 64வது பாட்டு காமிங்க. கருணாம்பிகை அம்மனுடைய திருவடியை நாள்தோறும் வழிபட்டு வந்தார். அப்படி வழிபட்டு வருகிற பொழுது 2 பேருக்கும் ஒரே நாளில் 2 பிள்ளைகள் கிடைத்தார். 2 பேரும் ஆண் பிள்ளைகள். அப்படி அந்த ஆண் பிள்ளைகள் இருவரும் சேர்ந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். இது நம்பி ஆரூரர் கேட்ட பொழுது அங்கே இருப்பவர்கள் அறிந்தவர்கள் பேசிய செய்தியாக 64வது பாடல். இருவர் மங்கையர் 2 தாய்மார்கள். மாலினி சுமாலினி, அழகாக பேர் பாருங்க. அப்பவே மாலினி சுமாலினி என்பார். அப்படி 2 பேர். ஆமா. அப்பொழுது கருணை நாயகி அவிநாசியப்பருடைய திருக்கோவிலில் இருக்கிற அம்மாவுக்கு பெயர் பெரும் கருணாம்பிகை என்று பெயர். சுவாமி எடப்பால் இருப்பார், அம்மா வலப்பக்கத்தில் இருப்பார். அது பாண்டிய நாட்டினுடைய தாக்கம். அதனால் சிவபெருமானுடைய கோயிலுக்கு வலப்பக்கத்திலே அம்பாள். கொங்கு நாட்டுல இடப்பக்க அம்மா இருப்பார்கள். அந்த அம்மாவுக்கு பெருங்கருணாம்பிகை என்று பெயர். அந்த கருணை நாயகி கமல நான் மலர்பதம், தாமரை போன்ற அவருடைய திருவடிகளை நாள்தோறும் மாலினியும் சுமாலினியும் வழிபட்டனர். அந்த வழிபட்ட செய்தியை கமல நான் மலர்பதம் பரசி, பரசுதல், பரசு பாணியர் தேவாரத்தை கொண்டு வருகிறார். எனவே அன்றாட வழிபட்டார்கள். ஒரு தினந்தனில், ஒரே நாள்ல இருவரும் உயர் மகப்பயந்தார். ஒரே நாள்ல 2 பெண் மக்களும் 2 ஆண் மகவை பெற்றார்கள். மருவி அத்தகு மகாருடன் ஆட்டைய பேரை. அப்படி இந்த 2 பேரும் பிள்ளைகளாக பிறந்து வளர்ந்து விளையாடி கொண்டிருந்தார்கள். அப்படி விளையாடி கொண்டிருக்கிற பொழுது அடுத்த பாட்டுல தொடர்ச்சி. வராலினம் சுழல் மலர் பெரும் குளத்து ஒருவனைவன் கராங் கவர்ந்து உண பிழைத்த மற்றொருவர்க்கு காலம் பெறாவ நல் உபநயனம் செய் மனையது விழிந்தோர்க்கு அறாவும் இன்னல் உற்று அழுபவர் மனை இக்குது என்பார். எளிமையான பாட்டு. வராலினம் சுழல் மலர் பெரும் குளத்து, நல்ல வரால் மீன்கள் சுற்றி திரியக்கூடிய ஒரு திருக்குளம். அவிநாசியப்பர் கோவில்ல இருந்து மங்களம் போகிற பாதையில அந்த நல்ல குளம் அமைய பெற்றிருக்கிறது. அந்த பெரிய குளத்தில ஒருவனைவன், அந்த ஒருவனை அங்கே குளத்தில இருந்த கராம், கராம்னா முதலை அர்த்தம். அந்த முதலையை பூன பிடித்து சாப்பிட்டு விட்டது. குழந்தை விளையாட போகிற பொழுது அந்த குழந்தையை பிடித்து என்ன செய்தது? முதலை சாப்பிட்டு விட்டது. மற்ற ஒருவருக்கு காலம் பெறாவ, 2 பேர் விளையாடினாங்களா, ஒரு பிள்ளைய முதலை விட்டு விட்டது, இன்னொரு பிள்ளை உயிர் தப்பி வந்தது. அப்படி உயிர் தப்பி வந்த அந்த பையனுக்கு நல் உபநயனம், அந்த பையனுக்கு உபநயனம். உபநயனம் என்பது அந்தணர்கள் செய்வது. அது ஒரு மறுபிறப்பு என்று சொல்லுவாங்க. 6 ஆண்டு அல்லது 7 ஆண்டுகள்ல அந்தண சிறுவர்களுக்கு பூணூல் சடங்கு விழா என்று அந்த விழா மறு அறிவு வருகிற வகையில அந்தணர்கள் செய்யக்கூடிய ஒரு நல்ல மரபான சடங்கு. அந்த சடங்கு அவருடைய குலத்தில அது போல பழக்கப்பட்டு வந்த ஒரு நல்ல செயல். உபநயனம் செய் மனையது, அப்படி அந்த உரிய பருவம் வந்த காரணத்தினால
மதலை உண்ணாமல் தப்பித்த ஒரு பையனுக்கு உபனம் செய்வதற்குரிய பக்குவம் வந்து சேர்ந்து விட்டது. எனவே அந்த வீட்டிலே உபநயன விழா செய்கிறார்கள், பூணூல் சடங்கு செய்கிறார்கள். எனவே அந்த வீட்டிலே மங்கள ஒலி கேட்கிறது. விழிந்தோர்க்கு அறாவும் இன்னல் உற்று அழுபவர் மனை இது. இறந்த பிள்ளைகளுக்காக ரொம்ப வருத்தப்பட்டு, ரொம்ப துன்பப்பட்டு, அறானா ஆரவாரத்தோடு இன்னல் துன்பமடைந்து அந்த குடும்பத்தார்கள் அழுகிறார்கள். அப்படி அழுகக்கூடிய வீடு இது என்று அறிந்தோர் பேசலுற்றனர், இப்படியாக சொன்னார்கள். உடனே சுவாமி செய்த வரலாற்றை அடுத்த பாட்டுல காட்டுகிறார். அன்ன செவ்வியின் அழுகை தீர்ந்து இரு முதுகுறவர் வன்னி கூவிளம் மலைத்தவர் ஆண்டவன் தொண்டர் முன்னினர் என கேட்டு முன்வந்து அடிபணிந்தார். இன்னல் அன்னவர்க்கு ஒளிதர இன்மகவளித்தார். அப்படி இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற சமயத்துல அழுகையை நீக்கிக் கொண்டு அந்த பெற்றோர்கள், சுந்தரர் திருக்கோலத்தோட போயிருப்பாருன்னு நினைக்கிறேன், அந்த பெற்றோர்கள் என்ன செய்தார்கள், வன்னி வில்வம் உள்ளிட்ட நல்ல பத்திரங்களை கொண்டு வந்து இறைவனால் தடுத்து ஆட்கொள்ள பெற்ற பெருமைக்குரிய நம்பி ஆரூரர் முன் நின்றார்கள். அவர் வந்திருக்கிறான்னு சொன்னாங்க. உடனே அவர்கிட்ட வந்து அவருடைய திருவடியில வணங்கினார்கள். அன்ன செவ்வியின் அழுகை தீர்ந்து, ஆமா செவ்வினா அந்த நேரத்துல அன்ன செவ்வியின் அழுகை தீர்ந்து இரு முதுகுறவர், ஆமா தன் பிள்ளையை இழந்த பெற்றோரும் தாயும், பேரண்ட்ஸ் இல்லையா, அந்த இரண்டு பேரும் வன்னி கூவிளம், வன்னின்னா வன்னி இதழ், கூவிளம்னா வில்வமா இலைக்கு கூவிளம்னு பேர், வன்னி வில்வம் மலைத்தவர் ஆண்டவர் தொண்டர், ஆமா ஆகியவற்றை அணிந்து இறைவனால் தடுத்தாட்கொள்ளப்பட்ட சுந்தரர் வன்னி கூவிள மலை தவர் ஆண்டவன் தொண்டர் முன்னினார். என்ன காட்டுகிறார், வன்னி இதழ் வில்வ இதழ் ஆகியவற்றை சூடியிருக்கிற சிவபெருமான், வன்னி கூவிள மலைத்தவர் ஆகியவற்றை சூடியிருக்கிற சிவபெருமான் அவரால் ஆண்டவன். அப்படி ஆளப்பெற்ற தொண்டர் நம்பி ஆரூரர் முன்னினார், அவர் இங்கு வந்திருக்கிறார் என்று சொன்னார். சிவபெருமானாலேயே ஆட்கொள்ளப்பட்டவராயிற்று. அப்ப அவரிடத்துல போய் நம் துன்பத்தை சொன்னால் ஒரு சமயம் துன்ப நீக்கமும் இன்ப ஆக்கமும் பெறுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று கருதியோ, அல்லது இப்படி ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று கருதியோ இறைவன் உணர்த்த அந்த பெற்றோர்கள் இரண்டு பேரும் போய் அடிபணிந்தார். எல்லாம் அவங்க ரெண்டு பேரும் போய் சுவாமியை வணங்கினார்கள், வீழ்ந்து வணங்கினார்கள். அப்பொழுது சுவாமி நம்பி ஆரூரர் பிள்ளையை இழந்து வருந்துகிற பெற்றோர்களுக்கு வந்த இன்னலை, இன்னல் அன்னவர்க்கு ஒளிதர, அவர்களுக்கு அந்த துன்பம் நீங்குமாறு இன்மகவு அளித்தார், நல்ல இனிமையை தரக்கூடிய பிள்ளையை பெற்றுக் கொடுத்தார்கள். அது அருமையான தேவாரம், உயர்ந்த பாட்டு. எற்றான் மறக்கேன் எடுமைக்கும் எம்பெருமானையே, உற்றாய் என்று உன்னையே உள்குகின்றேன் உணர்ந்துள்ளத்தால், உற்றாடரவா புக்கொழியூர் அவிநாசியே, பற்றாக வாழ்வேன் பசுபதியே பரமேட்டியே. மிகச்சிறந்த பாட்டு. உரைப்பார் உரை உகந்து உள்க வல்லார் தங்கள் உச்சியாய், அரைக்காடு அரவா ஆதியும் அந்தமும் ஆயினாய், உரைக்காடு சோலை புக்கொழியூர் அவிநாசியே, கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே என்று ஒரு அருமையான திருப்பதியில் பாடு.
அந்த திருப்பதிகம் பாடிய உடனே குழந்தை இறந்த பொழுது குளம் தண்ணீர் முதலை இருந்தது. நம்பி ஆரூரர் அவிநாசிக்கு வருகிற பொழுது குளம் இருந்ததே தவிர நீரும் இல்லை, முதலையும் இல்லை, குழந்தை. தமிழ் மந்திரம் பாடிய உடனே சிவபெருமானுடைய கருணையினாலே, நம்பி ஆரூரருடைய வேண்டுதலினாலே குளத்தில் நீர் வந்தது, நீரில் முதலை வந்தது, முதலையின் வாயில் மதலையாகிய பிள்ளை வந்தது. அதுவும் முதலை விழுங்கிய காலத்துல இருந்து இப்ப எத்தனை ஆண்டோ அத்தனை ஆண்டு வளர்ச்சியுடைய பையனாக அந்த பையன் வந்தது. என்ன அழகான ஒரு வரலாறு! நம்முடைய கொங்கு திருநாட்டிலே நம்பி ஆரூரர் தேவாரத்தை கேட்டு பெருங்கருணாம்பிகை அம்மையுடன் அவர் அவிநாசியப்பர் செய்த மிகப்பெரிய பேரருளை எண்ணி 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 மகிழார். இன்றைக்கும் அவிநாசி திருக்கோவிலுக்கு போனால் நுழைவாயில ஒரு விளக்கு கம்பம் பெருசா இருக்கு. அதுக்கு பேரே விளக்கு தூண்னு பேர், கருட கம்பம்னு சொல்லுவார்கள். அந்த விளக்கு கம்பத்தில ஒரு புறம் முதலை உண்ட மதலை சிற்பம் நம்மை வரவேற்கும். அப்படியே முதல வாயை திறந்திருக்கோம், அதுல பிள்ளை அப்படி வெளியிருந்து நிற்பார். எவ்வளவு பெரிய ஒரு உண்மை நிகழ்வு அவிநாசி பகுதியில நடைபெற்றிருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதிலேயும் சேக்கிழார் பெருமான் அந்தண சிறுவர்கள் என்றே நமக்கு பாடியிருக்கிறார்கள். அதுல 2 பிள்ளைகளது அந்த பெற்றோர்களது பெயர் முனிவர் பெருந்தகைதான் குறிப்பிடுகிறார். தெய்வ சேக்கிழார் அங்க குறிப்பிட்டதாக எதையும் காணும். சேக்கிழார் ஒரு கொள்கை வைத்திருக்கிறார். எந்த நாயன்மாரை பற்றி சொல்லுகிறாரோ அவரை பற்றியும் அருளிப்பாட்டை பற்றியும் சொல்லுவார். தவிர ஏனைய இடங்களுக்கு அவர் எப்பொழுதும் போனதே கிடையாது. எந்த புராணத்திலேயும் நீங்கள் பார்த்தால் அந்த எடுத்துக்கொண்ட நாயனாரை பற்றிய செய்திகள் அடங்கிய பகுதியை மட்டும் அழகாக பாடிக்கொண்டு போவாரே தவிர ஏனையவற்றை ஒரு சொல்லில், ஒரு வரியில் அல்லது கருத்தமைந்த முறையில நிறைவுபடுத்தி விடுவார். அந்த முறையில அங்கில்லாத இந்த பெயர் இங்கே முனிவர் பெருந்தகை காட்டு. அப்படியாக அந்த குழந்தைக்கு இன்னலை தீர்த்து விட்டு இடங்கர் வாயிடை இறந்த நாள் வளர்ச்சியும் இணங்க தடங்குளத்தில் நின்று அழைத்து அருளிய தனி தொண்டர் அடங்கலார் புறம் அழற்றினார் அடிபணிந்து ஏகி நடங்குயிற்றுவார் திருவஞ்சை களத்தை நன்னினார். முதலை வாயில இடங்கர் என்பது முதலையை குறிப்பது. இடங்கர், அதே போல கராம், இதெல்லாம் முதலையை குறிப்பது. நல்ல புலவர் பெருமக்கள் ஒரு பொருளுக்கு இருக்கிற அந்த பல்வேறு விதமான தமிழ் சொற்களை புராணம் பாடுகிற பொழுது தனித்தனியாக பாடுவது என்பது ஒரு நல்ல புலமைக்கு அடையாளமாக இருக்கு. அதனால் அங்க கராம்னார், இங்க இடங்கர் காட்டுகிறார். ஆக இடங்கர் வாயிடை இறந்த நாள் வளர்ச்சியும், என்னைக்கு அந்த குழந்தை வாயில முதல வாயில போச்சோ அதுல இருந்து 2 ஆண்டோ 3 ஆண்டோ என்று ஆகியிருந்தால் அந்த ஆண்டினுடைய வளர்ச்சியும் சேர்த்து குழந்தை பிறந்தது. என்ன அழகானது பாருங்க. இடங்கர் வாயிடை இறந்த நாள் வளர்ச்சியும் இணங்க, அந்த இறந்த இருந்த நாள்களின் வளர்ச்சியும் பொருந்த அந்த பொய்கையிலே இருந்து தடங்குளத்தில் நின்று அழைத்து அருளிய தனித்தொண்டர், என்ன அழகா காட்டுகிறார். அந்த பொய்கையிலே இருந்து அழைத்தருளிய சுந்தரர், அவர்தான் தனித்தொண்டர். அடங்கலார்புறம் அழற்றினார் அடிபணிந்து, முப்புறத்தை எரித்த திரிபுரம் எரித்த வெரிசலை கடவுளாகிய அவிநாசியப்பரை போய் பிறகுதான் திருவடிகளை வணங்கினார். அழுகை ஒளி கேட்ட உடனே நேர கோவிலுக்கு போகல,
குளக்கரைக்கு போய் விட்டார், பதிகம் பாடினார், குழந்தை வந்தது. பிறகு கோவிலுக்கு போனார், அடங்கலார்புறம் அழற்றினார். முப்புறங்களை அறிந்த திரிபுறம் எரித்த விரிசடை கடவுள் அவிநாசியப்பரை பணிந்து ஏகி அங்கே இருந்து புறப்பட்டு நடம் குயிற்றுவார். அங்கே இருந்து இறைவன் நடனம் செய்யக்கூடிய திருவஞ்சைக்களம், அந்த திருவஞ்சைக்களத்துல போனால் அழகான ஒரு கோவில். அங்கே நடராஜ பெருமான் அருமையா இருக்கிறார். நடராஜ பெருமானுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பீடத்துல அஞ்சைக்களத்து சபாபதி என்று அந்த பெயர் பொறித்திருக்கும். எத்தனை ஆண்டு காலம் ஆயிற்று, யார் கொடுத்தார்களோ அது சேரமான் பெருமாள் நாயனார் பூசித்த மூர்த்தி என்று சொல்லுகிறார்கள். அஞ்சைக்களத்து சபாபதி என்று. ஒரு முறை சுவாதி நட்சத்திரம், இன்னைக்கு கூட சுவாதி நட்சத்திரம் தான். சுவாதி நட்சத்திரத்துல ஆடிச்சுவாதி சுந்தரமூர்த்தி சுவாமி குரு பூஜை, மார்கழி சுவாதி மானக்கஞ்சார நாயனாருக்கு குரு பூஜை. இந்த குரு பூஜையில் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எல்லாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய அருளையும் மானக்கஞ்சார நாயனாருடைய குருவருளையும் முழுமையாக பெறக்கூடிய தகுதி உடையவர்கள். ஆக அந்த பெருமானை பணிந்து ஏகி நடங்குயிற்றுவார் திருவஞ்சைக்களத்தை நண்ணினார். அந்த திருவஞ்சைக்களத்துக்கு வந்து சேர்ந்தார்கள். அங்க சில நாள் இருந்தார்கள். பிறகு கையிலை புறப்பட்டார்கள். அதை அடுத்த பாட்டுல காட்டுகிறார். அங்கு நாள் சில் கழிதர, சில நாள் அங்க இருந்தார். அங்கு என்பது மேல திருவஞ்சைக்களத்தை நன்னினான் இருக்கு இல்லைங்களா, அந்த திருவஞ்சைக்களத்தில் சில் நாள் கழிதர, அது நாள் சிறன் வந்தது. திருமுருகாற்றுப்படையில முருகப்பெருமான் ஆவினன்குடையில சில நாள் இருந்ததா நக்கீரர் பாடுகிறார். சின்னாள் உரைதலும் ஆவி நன்குடி அசைதலும் உரியன் அதா அன்று. அப்படி சில நாள் அங்க இருந்தார். கழிதர, சில நாள் தங்கி இருந்தார். ஆண்டவர் அருளால், இறைவனுடைய திருவருளால் துங்க நான் மறுப்பு இவம்பர, இறைவனுடைய அருளினால் துங்க நான் மறுப்பு, நான் மறுப்புன கொம்புங்க, 4 தந்தங்களை உடைய யானை. நான் மறுப்பு துங்கன பெருமை என்று பொருள். நல்ல இறைவனுடைய அருள் பெருமை பெற்ற 4 தந்தங்களை உடைய யானை. இவம், இவம் என்பது ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளையானை. ஐராவதம் சாமி ஏறுகிற யானைக்கும் இந்திரன் ஏறுகிற யானைக்கும் வேறுபாடு உண்டு. இந்திரன் ஏறுகிற யானை 4 தந்தங்களை உடையது. சுவாமி ஏறுகிற யானை 2000 தந்தங்களை உடையது. கச்சீர் முனிவர் தான் ஒரு பாட்டில் அருமையா பாடுகிறார். கங்கை நதி ஜடை கணிந்த கணவனார் உரு கலந்ததனக்கே எல்லாம் துங்கமதி கோடு. அங்க துங்க மதி கோடுன்னா, இங்க துங்க நான் மறப்புன்னு காட்டுகிறேன். முன்னால கச்சி முனிவர் இந்த புராணத்துல பாடிய பாட்டைத்தான் நான் நினைவூட்டுகிறேன். துங்க மதி கோடு 2000 படைத்த கரி. இங்க துங்க நான் மறுப்பு இவம். இது பல பேர் சரியா வரலாறு தெரியாமல் சிவபெருமான் ஏறுகிற யானை வந்து சுந்தரரை அழைத்து சென்றதா, அல்லது இந்திரன் ஏறுகின்ற யானை வந்து நம்பியாரூரை அழைத்து சென்றதா என்றே பல பெரியவர்களுக்கு இந்த குழப்பம். ஆனால் முனிவர் பெருந்தகை மிக அருமையா காட்டுகிறார். ஏனென்றால்
சிவபெருமான் ஏறுகிற யானை அவரை தவிர வேற யாரும் ஏற முடியாது. அவ்வளவு அருநலம் பொருந்தியது. அதனால் துங்க மதிக்கோடு 2000 படைத்த கரி எவர்க்கும் துங்கல் முற்றாது. சிவபெருமான தவிர யாராலையும் அது மேல ஏற முடியாது. நாம பார்க்கிறது 2 தந்தங்களை உடைய யானை. சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வந்தது 4 தந்தங்களுடைய யானை. அந்த வெள்ளையானை அது ஐராவதம் என்று பெயர். ஐராவணம் என்பது 2000 தந்தங்களை உடையது. இதுல சாமி யானை எது, இந்திரன் யானை எது என்று ஒரு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஐராவதம், ஐராவணம். ஒரு முறை இந்திரனுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தது. அந்த வெற்றி விழாவை கொண்டாடினார்கள் தேவர்கள் எல்லாம். அப்பொழுது ஒரு முனிவர் சிவபெருமானை பூஜித்துக் கொண்டு வழிபட்டுக் கொண்டு இருந்தார். சுவாமியினுடைய திருமுடியில இருந்து ஒரு தாமரை மலர் விழுந்தது. அந்த மலர் இறைவனுடைய திருவருள் என்று அந்த மலரை எடுத்துக்கொண்டு அந்த முனிவர் பெருமான் வந்தார். இந்திரனுக்கு விழா எடுக்கிறார்கள், வெற்றி விழா. எல்லாரும் துண்டு போட்டு மாலை போட்டு பலவிதமா பாராட்டி செய்கிறார். அப்பொழுது இந்த முனிவர் அங்கு வந்தவர் சிவபெருமான் கொடுத்த பூசை பண்ண போது கொடுத்த அந்த தாமரை மலரை இந்திரன் கொடுத்தார். பலவிதமான பாராட்டுக்கள் வந்த பொழுது இந்திரன் அந்த பூவை கையில வாங்கிட்டான். அந்த யானையினுடைய மத்தகம் இருக்கு பாருங்க, அந்த முன்பகுதி, அது மேல அப்படி வச்சுட்டான். அது யானை நடந்து போகிற பொழுது அந்த பூ கீழே விழுந்தது. அது எதாச்சியா யானை காலில் முடிச்சிருச்சு. அதனால அதுக்கு ஒரு பழி வந்தது. அது பூவை வதம் செய்தது. அதனால் அந்த யானை மறுபடியும் பூசித்தது. ஆக இந்திரனுக்கும் வெள்ளை யானைக்கும் அருள் செய்த படலம் என்று 2 படலம் பாடுகிறார் பரஞ்சோதி முனிவர். இந்திரன் பழி தீர்த்த படலம். திருவிளையாடற் புராணத்துல முதல் படலம் இந்திரன் பழி தீர்த்த படலம். யானை பூவை வதம் செய்தது. அதனால் வதம், ஐராவதம் இந்திரனுக்குரியது. ஐராவணம், வனம் இல்ல, வனம்னா காடுன்னு பேருங்க. ஐராவணம் 2000 தந்தங்களை உடைய யானை. ஆண்டவர் அருளால், ஆண்டவர் என்று சொன்னால் வந்தொண்டரை ஆண்டவர், அவருடைய அருளால் துங்க நான் மறுப்பு இவம் வர அந்த யானை தேவலோகத்தில இருந்து இறைவனுடைய ஆணையின் வண்ணமாக ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளை யானை திருவஞ்சை களத்துக்கு வந்தது. தொல்லை வான் கையிலை தங்கினார். அந்த யானையின் மேல ஏறி கைலாய மலையை அடைந்தார் நம்பி ஆரூரர். அந்த திருநாள் ஆடி சுவாதி நட்சத்திரம். ஆனா இன்னைக்கு மாதம் மார்கழி, சுவாதி நட்சத்திரம் இன்னைக்கு. ஆக ஆண்டு நட்சத்திரப்படி ஆடி சுவாதி கையில போனார். மாத நட்சத்திரப்படி இன்று சுவாதி நட்சத்திரம். புராணம் எப்படி நிறைவு பெறுது பாத்தீங்களா? நான் வகுப்பு நடத்த முடியுமோ இல்லையோ என்று நேற்று எண்ணினேன், நிறைவாகவில்லை. இன்று திருவருள் கூட்டியதற்கு காரணம் இந்த சுவாதி நட்சத்திரத்துல இந்த புராணத்தை நினைவு கொள்ள வேண்டும் என்று இறைவன் கருதி இருக்கிறான். வான் கையிலை தங்கினார் யாரு?
சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நம்பி ஆரூரர். இரு மாதரும் முன்பு போல் தலைவர் பங்கினாள் பறவையார் கமலினியார் என்ற 2 பறவையார் சங்கிலியார் என்ற 2 பேரும் கமலினி அனந்திதி என்கிற திருப்பெயர்ல மீண்டும் அவர்கள் தலைவர் கைலைநாதன் பங்கினாள் உமாதேவி 2 பேரும் மீண்டும் போய் அந்த இறைவிக்கு தலைவர் பங்கினாள் ஆகிய உமாதேவிக்கு பணி புரிந்தனர், பணிபடை செய்தார். எங்கே போய் கையிலையில் படர்ந்து கைலாய மலையில போய் அவர்கள் துண்டு செய்தார்கள் என்று 68வது பாடலிலே கச்சியப்ப முனிவர் நிறைவு செய்கிறார். ஆக சுந்தரமூர்த்தி சுவாமிகளுக்கு வந்தது ஐராவதம் என்று சொல்லக்கூடிய வெள்ளையானை. இதுக்கு ஒரு நல்ல குறிப்பு. பல பேருக்கு குழப்பம் இருந்தது. தஞ்சையில மாமன்னன் ராஜராஜ சோழன் கட்டிய திருக்கோவில் எல்லாருக்கும் தெரியும். அந்த திருக்கோவில்ல கீழே சுவாமி இருக்காரு இல்லைங்களா, மாட கோயில் தானே, மேல ஏறி போகணும். அந்த கோவில் தஞ்சை பிரகதீஸ்வரருடைய விமானம், சிவலிங்கத்துக்கு மேல இருக்கிறதுக்கு விமானம்னு பேர், முன்னால் இருப்பதற்கு ராஜ கோபுரம் என்று பேர், கோபுரம்னு பேர், சுவாமி மேல இருக்கிறதுக்கு விமானம்னு பேர். விண்ணிலி விமானம் என்றே தேவாரம் சொல்லுகிறது திருவிழிமிடலில். அப்படி அந்த சுவர் பார்த்தீங்கன்னா மேல கோபுரம் கட்டுகிற இடத்துல அது கீழே இருந்து அப்படி கல் கட்டி மேல போட்டு அதுல சுவர் வச்சிருப்பாரு. சோழராஜா மேல நின்று சுவாமி தரிசனம் பண்ணியிருக்காரு. அதுல அந்த ஆடல் கலைகள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. அதை ஒட்டி சில ஓவியங்கள். அதுல ஒரு ஓவியத்தில் நம்பி ஆரூரர் வெள்ளையானையின் மேல் கையிலை போகிற காட்சி அங்க வண்ண நிலையில் அமைத்த ஓவியம் அமைக்கப்பட்டிருக்கிறது. ஒரே ஒரு முறை பார்க்கிற சிவபுண்ணியத்தை தஞ்சை பெருங்குடையார் எளியனுக்கு கொடுத்தார். அது இந்த நூலுக்கு உரை எழுதிய முதுபெரும் புலவர் சென்னியப்பனார் ஐயா அவர்கள் சொல்ல சொல்ல எழுதுகிற சிவபுண்ணியத்தை பெற்றவர். இந்த நூலிலே எழுதிய புண்ணியத்தை பெற்ற ஆமா லட்சுமிதிராஸ் அவர்கள் ஐயா அவர்களோடு நான் உடன் சென்றேன். அறநிலையத்துறை உதவியாக இருந்தது. அப்பொழுது அந்த ஓவியத்தை பார்த்திருக்கிறேன். அதிலே 4 கொம்புகள் இருப்பது என்ற அந்த யானை அங்க வரையப்பட்டிருக்கிறதை நானே பார்த்திருக்கிறேன். உரையாசிரியர் பெருமகனாரும் தஞ்சை கோவிலில் உள்ள ஓவியங்களிலும் சுந்தரர் கையிலை செல்லும் யானை 4 கொம்புகளை உடைய வெள்ளை யானையாக இருக்கிறது என்பதை ஒரு குறிப்பும் உரையிலே கொடுத்திருப்பதை கொஞ்சம் தொண்டர்கள் இது நல்ல பகுதி ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு நினைவூட்டி, உரை எழுதிய சிவக்கமுனியா அவர்கள் கூட இந்த பேரூர் புராணத்தை வைத்துக் கொண்டுதான் நம்பி ஆரூரர் சென்ற யானை வெள்ளையானை 4 தந்தங்களை உடையது என்று உரையிலே வெள்ளானை சுருக்கத்திலே உரை எழுதியிருப்பதையும் நாம் ஒப்பு நோக்கி பார்க்க வேண்டும். இப்படியாக நம்பி ஆரூரர் கையிலையிலே இருந்து கையிலைக்கு சென்ற வரலாற்றை இந்த 68 பாடல்ல அழகா காட்டுகிறார். அடுத்த பாட்டு நிறைவானது. போதி அம்பலத்து ஆடுவார் வல்லராய் புகுந்து போதிலாதனம் தோழருக்கு கொடும் பொருள் ஆங்கு ஆங்கு ஈதும் ஈதும் என்றவாறு ஈந்தது தெரித்து நச்சூதன் ஓது தில்லை அந்தனர் வழிபடல் இனி குறைப்பாம்.
போதி, போதி என்பது அரசம்பலம், அரச மரம் இருக்கிற காடு, போதிவனம்னு பேர். அந்த அரசம்பலத்திலே ஆடக்கூடிய இறைவன், ஆடுவார் இறைவன். ரொம்ப அழகான பகுதி. இந்த ஆடுவார் என்ற சொல்லை சேக்கிழார் பெருமான் அருமையான பகுதியிலே பயன்படுத்துகிறார். அது இளையான்குடி மாறநாயனாருடைய வரலாறு என்று நான் கருதுகிறேன். இளையான்குடி மாறநாயனாருடைய வரலாற்றை தெய்வ சேக்கிழார் பெருமான் சொல்லுகிற பொழுது, அவருடைய கருணையை சொல்லுகிற பொழுது முதல் பாட்டை சொல்லுகிறார். அம்பொன்னீடிய அம்பலத்தினில், அம்பொன்னீடிய அம்பலத்தினில் ஆடுவார் அடி சூடுவார் தம்பிரான் அடிமை திறத்து உயர் சால்பின் மேன்மை தரித்துள்ளார். சேக்கிழார் சொல்ல அப்படியே போட்டிருக்கார் பாருங்க. அம்பலத்தினில் ஆடுவார் அடி சூடுவார். யாரு? இளையான்குடி மாறநாயனார். அம்பலத்து ஆடுவார் அடி சூடுவார். அந்த ஆடுவார் பள்ளனாய், அதாவது விவசாயி, உழவு தொழில் செய்யக்கூடிய ஒரு பிரிவினராக பேரூரிலே தோன்றி புகுந்து கோதிலாத தம் தோழருக்கு, குற்றமில்லாத தோழர், ஆனா அவரோ யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாய் மாலை ஒன்கண் பறவையை தந்து ஆண்ட இறைவனை மதியிலா ஏழையேன் எத்தனை நாள் புரிந்திருக்கேன் எம் ஆரூர் இறைவனையே என்று அவர் பதிய பாடுகிறார். இந்த இணைப்பு புரிதல் என்பது கொஞ்சம் சிரமமான சூழல் தானே. தம் தோழருக்கு கொழும் பொருள். ஆமா, அங்க தம் தோழமை பெற்ற சுந்தரமூர்த்தி நாயனாராகிய நம்பி ஆரூரருக்கு கொழும் பொருள். கொழும்னா மிகுதியான பொருள். அதுல இல்லு போட்டிருந்தா வாங்குற பொருள், கொழும் பொருள். இது கொழும் பொருள், கொழும்புக்கு போடுற கொழும்பொருள். கொழும் பொருள் ஆங்கு ஆங்கு ஈதும். அங்கங்க அங்கங்க சுவாமி கொடுத்தார். அது திரு புகழூர் முதலாக திருவஞ்சைக்களம் ஈராக பல இடங்கள்ல பொருள் கிடைக்கும் என்றவாறு ஈந்தது தெரித்து. தெரித்துனா விளக்கமாக சொல்லுதல். அப்படி அந்த நடந்த கொடுத்த வரலாற்றை சூத முனிவர் நைமிசாரண்ய வனத்திலே இருந்த முனிவர்களுக்கெல்லாம் தெரித்து விளக்கமாக எடுத்துரைத்தார். நச்சூதன். அடுத்து அந்த சூதமா முனிவர் ஓது தில்லை அந்தணர், தில்லைவாழ் அந்தணர்கள் பேரூருக்கு வந்து கூத்தப்பெருமானுடைய நடனத்தை வழிபட்டார். அந்தணர் வழிபடல் இனி உரைப்பாம். இனி அதை பற்றி நாம் விளக்கமாக சொல்லுகிறோம் என்று 19வது படலத்துக்கு நிறைவு செய்து 20வது திருப்படலை, திரு படலத்தை அளவுபர காட்டுகிறார் நம்முடைய ஆசிரியர் பெருமகனார் கச்சியப்ப முனிவர். அதாவது நாம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பல தலங்களை வழிபட்டு கொண்டு தில்லை போகிறார். அப்படி தில்லை போகிற பொழுது பேரூர்ல காட்டின காட்சியை தில்லையில காட்டினார். மீகுங்கில் அணி காஞ்சிவாய் பேரூர பெருமானை புலியூர் சிற்றம்பலத்தே பெற்றாமன்றே என்று தில்லைவாழ் அந்தணர்கள் இந்த செய்தியை கேட்டார். ஆக
தில்லைக்கு சென்று வழிபட்ட நம்பிய ஆரூரர் பேரூரர் பெருமானை புலியூர் சிற்றம்பலத்தை பெற்றேன் என்ற பொருள் அமைய பதியம் பாடினார். இதை கேட்ட உடனே தில்லைவாழந்தனர்கள் நம்பிய ஆரூரரே தில்லையாகிய இந்த திருத்தலத்திற்கு மேல் வேறு திருத்தலம் இல்லை. ஆனால் நீங்கள் வேறு தலம் எங்கும் இல்லையே என்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற பொழுது பேரூரை சிறப்பித்து பாடியது எதனால் என தில்லைவாழந்தனர்கள் கேட்டார். அப்பொழுது சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து தில்லை மூதூரிலே இறைவன் நடம்புரிவதைப் போல பேரூர் அரசவனத்திலேயும் இறைவன் ஆனந்த நடனம் புரிகின்றான். அப்படி அவன் நடத்தக்கூடிய அந்த ஆனந்த நடனம் ஆதி சிதம்பரம் என்றும் மேலை சிதம்பரம் என்றும் அழைக்கப்பெறும் என்று கூறினார். அதன் பெருமையை இறைவனால் அன்றி யாரும் குறைக்க முடியாது என்று நம்பியாரோ கூறினார். அப்பொழுது தில்லைவாழ் அந்தணர்கள் நம்பிய ஆரூரரை தொழுது நின்றனர். ஆதி சிதம்பரம் ஆகிய மேலை சிதம்பரத்தை வழிபடுவோம் என்று தில்லைவாழ் அந்தணர்கள் தில்லையிலே இருந்து புறப்பட்டார்கள். காடுகளையும் வயல்களையும் கடந்து தில்லைவாழ் அந்தணர்கள் கொங்கு நாட்டுக்கு வந்து சேர்ந்தனர். வெள்ளிங்கிரி மலையை தூரத்தே கண்டார்கள். கண்டு அந்த மலையை வணங்கினார்கள். பிறகு பேரூருக்குள்ளே வந்தார்கள். ஆரவாரத்தோடு வருகிற காஞ்சி ஆற்றை பார்த்தார்கள். அந்த காஞ்சி ஆற்றை கண்டு முதல்ல வணங்கினார். பிறகு காஞ்சி ஆற்று அந்த நல் நீரிலே மூழ்கினர். பிறகு திருநீர் அணிந்து கொண்டு உருத்ராக்கம் அணிந்து கொண்டு திருக்கோவிலுக்குள்ளே புகுந்து இறைவனுடைய திருவடிகளை வணங்கினார். பச்சை நாயகி அம்மை வழிபட்டு அரசம்பலத்திலே ஆடும் இறைவனை தொழுது பேரின்பமாகி அந்த ஞான அனுபவத்திலே தில்லைவாழ் அந்தணர்கள் மூழ்கினர். காலவ முனிவர் அமைத்த காலவனீச்சரத்திற்கும் காலவ முனிவர் வழிபட்ட அருமையான திருத்தலம் காலவனீச்சரம். அந்த காலவனீச்சரத்திற்கு அக்னி திசையில ஒரு சிவலிங்கத்தை பதிட்டை செய்து நாள்தோறும் அந்த சிவலிங்கத்தை பூசித்தார். அப்படி அந்த தில்லைவாழ் அந்தணர்களுக்கு இறைவன் வெள்ளியம்பலத்திலே தன்னுடைய திருநடனத்தை காட்டி அருளினார். காஞ்சி ஆற்றின் நீராய் பேரூர் நகரமாய் வெள்ளியங்கிரியாய் வெள்ளியம்பலமாய் அந்த அம்பலத்திலே நடம்புரியும் மூர்த்தியாக உமையவள் காண நடம்புரியும் ஒப்பற்றவனே உனக்கு வெற்றி 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 என்று துதித்தார். வெள்ளியங்கிரி சென்று வழிபட்டனர். மருதமலை சென்று முருகப்பெருமானை வழிபட்டனர். பேரூரிலே இருக்கிற பல சிவ ஆலயங்களையும் வழிபட்டு தில்லைவாழ் அந்தணர்கள் தில்லைக்கு போய் சேர்ந்தார்கள் என்ற ஒரு அருமையான வரலாற்று அடிப்படை குறிப்பை கச்சியப்ப முனிவர் 51 பாடல்களிலே அழகுபட பாடியிருக்கிறார். அதுல முதல் பாட்டு அழகிய திருச்சிற்றம்பல படலம் என்று சொல்லக்கூடிய அருமை மிகுந்த பகுதி. ஆரூரர் 1வது பாட்டு வாய்ப்பு இருக்குமா? ஆரூரர் பேரூரரை அணைந்து இறைஞ்சி போய் தில்லை நீர் ஊறும் சடையாரை நேர்வழுத்தும் பதிகத்தில்
பேரூர பெருமானை பெற்றாம் என்று இசைத்த தமிழ் சீரூரும் இல்லைவாள் அந்த நதம் செவி கேட்டார். பாடல் சொல்லுகிற பொழுது பொருள் விளக்குது பாருங்க. ஆரூரர் நம்பிங்கிற சொல்ல இணைச்சிங்கன்னா போதும். நம்பி ஆரூரர் பேரூரை அணைந்து சொல்லு விழுகுது பாருங்க. ஆரூர் பேரூர் இதெல்லாம் நல்ல அருள் உள்ளம் கொண்ட கவிஞர்களுக்கு சொல்லு வந்து விழுகும். கச்சிய முனிவரை பற்றி சொல்லுகிற பொழுது 10 கம்பன் என்று சொல்லுவார்கள். அதனால இவருக்கு பெயர் கவி ராட்சசர்னு பேர். மீனாட்சி சுந்தரம் பிள்ளைக்கும் அந்த பேர் உண்டு, கவி ராட்சசர். ஆரூரர் பேரூரரை நல்லா இருக்குது பாருங்க, சொல்லு நல்லா வருது பாருங்க. ஆரூரர் பேரூரரை அணைந்து, அந்த பேரூர் பெருமானை அணைந்து இறைஞ்சி ராஜ பெருமானை வழிபட்டு தில்லை நீரூரும் சடையாரை நேர் வெளுத்தும் பதிகத்தில் படித்தாடும் என்று சொல்லக்கூடிய அந்த திருப்பதிகத்தில பேரூரர் பெருமானை பெற்றாம், பேரூரர் பெருமானை புலியூர் சிற்றம்பலத்தை பெற்றாமன்றே என்று பாடி பதிகத்தில் பேரூரர் பெருமானை பெற்றாம் என்று இசைத்த தமிழ் சீரூரும் தில்லைவாழ் அந்தணர்தம் செவி கேட்டார். ஆக சீரூரும் தில்லை, எல்லா சீரும் நிறைந்திருக்கக்கூடிய தில்லை, அந்த தில்லையிலே வாழக்கூடிய அந்தணர்கள் அவர்கள் செவி கேட்டார், தன் காதுகளால் கேட்டார். அப்படி கேட்ட உடனே தில்லைவாழ் அந்தணர்களுக்கு ஒரு எண்ணம் வந்தது. ஏன் இவர்கள் இப்படி சிறப்பி பாடினார்கள்? தம்பிரான் தோழர் அவர் தமை நோக்கி தில்லைவாழ் அந்தணர் வினவுவார், எம்பிரான் அமர் தில்லை இத்தலம் போல் ஒரு தலமும் உம்பரால் தொழும் உலகில் உயர்ந்திருப்பது இல்லை என்று நம்பி பேரூர் சிறப்பு நயந்தெடுத்தது என் என்றார். தம்பிரான் தோழர் மேல என்ன பாடினார்? ஆரூரர். இந்த பாட்டுல தம்பிரான் தோழர் தோழராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளை நோக்கி தில்லைவாழ் அந்தணர்கள் பார்த்து வினவுவார், எம்பிரான் அமர் தில்லை இத்தலம் போல் ஒரு தலம், புத்த பெருமான் மிகவும் விரும்பி ஆடுகிற தில்லையாகிய இந்த தலத்தை போல் உம்பரார் தொழும் உம்பர தேவர்கள், தேவர்கள் எல்லாம் வணங்கும் பிற தலம் உலகில் வேறு எங்கும் இல்லை, உலகில் உயர்ந்திருப்பது இல்லை என்றோ, வேற எங்கேயும் கிடையாதல்லவா. நம்பி நம்பியாரூரரே பேரூர் சிறப்ப நயந்து எடுத்தது என், இந்த பேரூர் பெருமானை புலியூர் சிற்றம்பலத்தை பெற்றாம் என்று பேரூரரை சிறப்பித்து பாடியது எதனால் என் என்று கேட்டனர். அது என்ன காரணம்னு கேட்டார்கள். நம்பி ஆரூரர் அதற்கு பதில் சொல்வதாக அடுத்தடுத்த பாடல்கள் நமக்கு வருகின்றன என்று சொல்லி இந்த அளவில் இன்றைய வகுப்பை நிறைவு செய்வோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஐயா ஓதுவாமூர்த்தி ஐயா. சிவாய நமங்கய்யா. ஐயா, இந்த திரிகோணமலை தேவார தாயினும் அத பாடி மடித்தாடும் பாடி நிறைவு பண்ணுங்க. சரி. சிற்றம்பலம். தாயினும் நல்ல
தலைவர் என்று அடியார் தம்மடி போற்றி இசைப்பார்கள். வாயிலும் மனத்தும் மறுவி நின்று அகலா மாண்பினர் காண்பல வேட